எல்லாத்துக்கும் வணக்கங்க. நம்ம வீட்டில் காயும் பூவும் என்னென்ன பூ இருக்குதுன்னு பார்க்கலாங்க. பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 வெண்டைக்காய் செடி, ஒரு 3 வெண்டைக்காய் செடி இருக்குதுங்க. அது 2ல் வந்து கொஞ்சம் முத்திருச்சுங்க காய். இது பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காங்க. இப்போ தான் பிஞ்சு நிறைய வச்சு வந்துட்டுருக்குதுங்க. நிறையா பூ பூத்துங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா புதினாங்க. அன்றைக்கி ஃபுல்லாகவே எடுத்துட்டோம். மறுபடியும் அந்த செடி வேர்லேருந்து நல்லா தழைஞ்சு வந்துருச்சுங்க. அப்பப்போ சட்னிக்கு பொரிச்சிக்கலாங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷான. அப்புறம் ஜூஸுக்கும் புதினா ஜூஸும் போட்டுக்கலாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மல்லிகைப்பூ பூத்து 1-2 பூ தான் இருக்குது, பூத்துட்ருக்குங்க. அப்புறங்க பைனாப்பிளுங்க. இப்போ தான் செடி ஓரளவுக்கு பெருசாகி நல்லா தளன்னு தளைஞ்சு வந்துட்டுருக்குங்க. பார்த்திங்கன்னா தர்பூசணிங்க, விதை போட்டிருந்தோம், நல்லா முளைச்சி வந்துருச்சுங்க. ஒரு பழம் விட்டுருக்குங்க. அங்கே சின்ன பிஞ்சாத்தான் நிறைய இருக்குங்க. இது சிவப்பு காக்கரட்டானுங்க. அப்புறம் இது செங்கரும்பு நட்டு வச்சுருக்குங்க, நல்லா தளைஞ்சு வந்துருச்சுங்க. பிங்க் கலர் செம்பருத்தி கட் பண்ணி விட்டுருந்தோம், நல்லா தளைஞ்சு இப்போ தான் பூ வச்சிட்ருக்குங்க. ஜாதி மல்லி அப்படித்தாங்க. இது வந்து ஒத்தடுக்கு மல்லிங்க. அன்றைக்கி பழைய கத்திரி நாற்றை எல்லாம் எடுத்துட்டுங்க. புது கத்திரி நாற்றுல ஒரே ஒரு கத்திரிக்காய் தான் இப்போ வந்திருக்குங்க. நான் எலுமிச்சை மரம் வந்து பச்சையாக தான் இருக்குங்க. தேன் மலை பார்த்திங்கன்னா இப்போ தான் தார் போட்டிருக்கு, 2 மரம் தார் போட்டிருக்கு. பப்பாளி மரத்தில் ஒரு பப்பாளி நல்லா பழுத்துருக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு தேன் மலைன்னு சொன்னாங்களே, அது இது தானுங்க. அப்புறம் மருதாணி பார்த்திங்கன்னா நல்லா காலையில் எந்திரிச்சு வந்தோம்னாவே நல்லா தலை வெடிச்சு நல்லா மணமாக இருக்குங்க. அப்புறங்க சாமி கொஞ்சம் மருதாணி பூவும் மல்லிகைப்பூவும் இருந்துச்சுங்க, அதை பறித்து எடுத்தாச்சுங்க. கொஞ்சம் மலருஞ்சி, இதை கொஞ்சம்